வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வீட்லேயே எப்படி நம்ம ப்ரோட்டீன் பவுட்ரு செய்யலாம், அதை வச்சு எப்படி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செய்யலாங்கிறதையும் பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி வீட்லேயே ப்ரோட்டீன் பவுட்ரு செஞ்சுருக்கோம். அதை வச்சு ட்ரிங்க்ஸ், அதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸும் செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உடம்புல இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடியது. அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா கொழுன்னு புஷ்டியாகவும் நல்லா வளருவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா ஆக்டிவ்னஸ் கொடுக்கக்கூடியது. எல்லாருமே எடுத்துக்கலாங்க. மெயினாக குழந்தைகளுக்கு கொடுக்குறது இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணிகிட்டே வாங்க நம்ம என்னென்ன நட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு. நான் ஒரு பாதாம் பருப்பு பாருங்கள், ஒரு 50 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மெதுவாக சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், நல்லா வறுக்கலாங்க. எப்படி வறுக்கலான்னு பாருங்கள் நல்லா வெடித்து செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுக்கணும். இதை எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு போதும், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரிங்க. இதுவும் 50 கிராம் தான் எடுத்திருக்கோம். முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் தாங்க, இருந்தாலும் அது நல்ல கொலஸ்ட்ராலுங்க, உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முந்திரியும் நம்ம செவக்க வறுத்துட்டோம். இதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், நிலக்கடலை எடுத்திருக்கோம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்ல கொலஸ்ட்ராலுங்க. ஸோ உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் தான், நல்ல ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது தான். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வால்நட் எடுத்துருக்குறோங்க. இது ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியமானதுங்க. பிரெயின் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நல்ல மெமரி பவரையும் கொடுக்கக்கூடியதுங்க இது உங்களுக்கு. ஸோ வால்நட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், அதுவும் நாம் நல்லா வறுத்துட்டோம். சூப்பராகவே வறுத்துருச்சுங்க. நல்லா வாசனை வந்துருச்சு. இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்தா எடுத்துருக்கோங்க. இதுவும் 50 கிராம் தான். எல்லா ரேஷியோ 50 கிராம் அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பிஸ்தாவையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நட்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் ப்ரோட்டீன் பவுட்ரு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு. நம்ம கொடுக்கல, ஸோ அதனால் எல்லா நட்ஸும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிஸ்தாவும் வறுத்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கோம். அதுவும் 50 கிராம் தான் எடுத்திருக்கோம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையும் வறுத்தாச்சு. இதையும் நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்க, இவ்வளோதான் நட்ஸு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. ஒரு 10 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. ஏலக்காவும் ரொம்ப ஹெல்த்தியானது தான், அதிகமாக எடுத்துக்க வேண்டாங்க. ஒரு 10 ஏலக்காய் மட்டும் போதும். பாருங்கள், அதுவும் லைட்டாக வறுத்தாச்சு. அதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி நான் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும்னு மாற்றி வச்சுட்டேன். நல்லாவே ஆறிடுச்சு. இது இருக்கட்டும். இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். எல்லாம் நம்ம வறுத்த நட்ஸ் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா நட்ஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதனோட ரிசல்ட்டு. பாருங்கள், இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. கொஞ்சம் ஈரப்பதமாக தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் இது எல்லாமே எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ளது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஃபேன் காற்றுல வச்சுட்டு நீங்கள் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கண்ணாடி பவுலில் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 15 நாள் 20 நாள் 1 மாதம் அளவுக்கு கூட தாங்குங்க, கெடாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு நாள் காற்றுல வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த பவுட்ரு தயாராகிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை வச்சு எப்படி பார்த்திங்கன்னா நாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செய்யலாங்கிறதையும் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா காயிட்டுங்க, பொங்கி வரட்டும்.
பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் பெரிய டம்ளர் 1 டம்ளருக்கு தான் நான் வந்து இப்போ ஹெல்த் ட்ரிங்க் வைக்க போகிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உள்ளே போட்டேன்னா உங்களுக்கு லைட்டாக புருடாக தெரியும். நீங்கள் சிம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவும் கரைஞ்சிருங்க. ஸோ சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுத்து, நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ நாம் ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு. இன்னும் சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இது கரைஞ்சிருச்சு. இது ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் மில்க்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்து வடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த பால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் டீ, காஃபி அந்த மாதிரி வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இல்லை நைட் படுக்கையில் கூட இது எடுத்துக்கலாம். ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி சக்தி கூட அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பால் சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற நட்ஸு தான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியானது. ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணலாங்க, தப்பில்லை. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வளரணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.